வணக்கம். இந்த உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறது எப்படி அப்படிங்கிற பேசும்போது நாம வாழ்க்கை முறை மாற்றத்தை பற்றி பேசணும். அதாவது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். அதில் ஒன்று உடற்பயிற்சி, இன்னொன்று உணவு கட்டுப்பாடு. உடற்பயிற்சி பற்றி ஏற்கனவே உங்ககிட்ட முன்னோட்ட வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இப்போ உணவை பற்றி சொல்லும் போது இதில் மொத்தத்தில் இந்த கட்டுப்பாட்டுக்கு 5 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று உணவில் உப்பின் அளவை குறைக்கணும். அது ரொம்ப முக்கியம். உப்பின் அளவை குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆடட் சால்ட் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா சால்ட், அதாவது இப்போ மோர் தயிருக்கு நம்ம உப்பு போட்டு சாப்பிட்றத கட்டாயமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அதாவது உப்பு அதிகமாக உள்ள உணவுகள், அதாவது ஊறுகாய், வத்தல், வடகம், அப்பளம், அதுக்கப்புறம் உப்பு கண்டம், கருவாடு, இது போன்ற எக்ஸ்ட்ரா உப்பு சேரக்கூடிய ஐட்டங்கள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். அதோடு இல்லாமல் என்னன்னு சொன்னால் இந்த பூரித கொழுப்பு அதிகமாக உள்ள உணவுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதனால இந்த மாதிரி உப்பை முதல்ல குறைக்கணும். இரண்டாவதாக உடற்பயிற்சி செய்யணும். அதில் முக்கியமான விஷயம் 30 நிமிடம் நடக்க சொல்றோம். ஏன்னா இது எல்லாராலையும் செய்யக்கூடிய எளிதான பயிற்சி. மூட்டு வலி உள்ளவங்க அதற்கு பதிலாக ஆல்டர்னேட்டா இப்போ யூடியூப்ல பல விதமான எக்ஸசைஸ், சேர்ல இருந்த மாதிரியே செய்யக்கூடிய பல விதமான எக்ஸசைஸ் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணுங்க. ஆனா கட்டாயமாக உடற்பயிற்சி செய்யணும். மூணாவது, எடை பருமனை குறைக்கணும். உடல் எடையை கட்டாயமா குறைக்கணும். இப்ப இருக்கிற எடையை விட குறைக்கிறது நல்லது. அது ஒரு 5 முதல் 10% ஓவர் வெயிட்டா இருக்கிறவங்க கட்டாயமா ஒரு 5 to 10% எடையை குறைக்கணும். அதாவது இப்போ ஒரு 90 கிலோ இருக்கிறாருன்னா அவர் ஒரு 9 கிலோ எடையை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். எடை குறைப்பு செய்வதன் மூலம் ரத்த அழுத்தத்தை நல்லபடியாக கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கலாம். 4வது விஷயம் அப்படின்னு சொன்னா அவங்க புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவங்களாக இருந்தாங்கன்னா கட்டாயமாக புகைப்பிடிக்கிறத நிப்பாட்டணும். அதில் குறைச்சிக்கிட்டேன்னு சொல்றதுல அர்த்தமே இல்லை. அதை நிறுத்தணும். நோ ஸ்மோக்கிங், குவிட் ஸ்மோக்கிங் தான். அதை நிறுத்தணும். அது மாதிரி மது அருந்தும் பழக்கம் உள்ளவங்களா இருந்தாங்கன்னா நிறுத்திடுறது மிக நல்லது. நிறுத்தவே முடியாதுன்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு அக்கேஷன் ஃபங்க்ஷன்ல சாப்பிட்டேன் அந்த மாதிரின்னு சொன்னா அந்த மாதிரி குறைச்சிக்கலாமே தவிர, அதாவது மது அருந்துறத நிறுத்தணும் அல்லது தவிர்த்து கொள்ளணும். அதுக்கப்புறம் கட்டாயமாக தூக்கம். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூக்கம்ங்கிறது மிக அவசியமான ஒன்று. அதுவும் நேரமே படுத்து, அதாவது 8 மணிக்கு இப்ப ராத்திரி 1 மணிக்கு படுத்து 9 மணிக்கு எந்திக்கிறது இல்ல. ஒரு 10 மணிக்கு படுத்து காலைல 6 மணிக்கு எந்திக்கிறது. 8 மணி நேரம் தூக்கம்ங்கிறது மிக முக்கியமான விஷயம். அதுவும் ஒண்ணு. அது போக நம்முடைய ஸ்ட்ரெஸ் லெவல், அதாவது அதிகமா டென்ஷன் ஆகிறது, கோவப்படுறது, அதை எல்லாம் குறைச்சிக்கலாம். இந்த 5 விதமான பயிற்சிகளை நம்ம செஞ்சோம்னா கட்டாயமாக ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளலாம். நன்றி.